உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைக்கான நேரம். சத்திய பெரு விண்ணப்பம் அப்படிங்கிற பகுதியில் வள்ளல் பிரான் தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி சொல்கிறார். குழந்தை பருவத்திலிருந்து குமார பருவம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு, அதாவது தன்னுடைய டைரியை புரட்டி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம். நாமெல்லாம் டைரியை புரட்டினா இன்றைக்கி நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், இவங்களை சந்தித்தேன், அவங்கள சந்தித்தேன், இதை பேசினேன், அதை பேசினேன்னு ஒரு காலத்தில் டைரி எழுதிட்டு இருந்தோம். இப்போ நம்முடைய ஃபேஸ்புக்குங்கிறதே, நம்முடைய வாட்ஸ்அப்புங்கிறதே நமக்கான டைரியாக மாறி போச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வள்ளல் பிரானோட டைரியை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். அப்போது அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது, குமார பருவம் எப்படி இருந்ததுங்கிறத அவர் தன்னுடைய வார்த்தைகளே சொல்றார் பாருங்க. குமார பருவத்திற்றானே உலகில் சிறுவர்களுடன் கூடி சிறு விளையாட்டு இயற்றல், சிற்றுண்டி விழைதல், சித்திரம் பயிரல், அதிசயம் பார்த்தல், அசங்கியம் பேசல், அவலித்து அழுதல், சிறு சண்டை செய்தல், சிறு குறும்பு இயற்றல், தன் வசத்துழலல், தாய் வயிற் சலித்தல் முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் ஒரு சிறிது அறிவு விளங்க புரிந்து இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், தெய்வம் பராவல், பிற உயிர்க்கு இரங்கல், பெருங்குணம் பற்றல், பாடி பணிதல், பத்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய தேவரீரது பேரருட் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். வள்ளல் பிரானோட இந்த பத்தியில 11 விஷயங்கள் சிறு பருவத்தில், குழந்தை பருவத்தில் செய்கிற அந்த பட்டியலை கொடுக்குறாரு. அப்புறம் குமார பருவத்தில் செய்யக்கூடிய 9 விஷயங்களை பட்டியலாக கொடுக்குறாரு. இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும் என்னென்னா, குழந்தைகள், அதுவும் பாய்ஸ் குறிப்பாக, அந்த பையன்கள்னு சொல்லுவோம்ல, சிறுவர்கள், அவங்கெல்லாம் விளையாட போகிறாங்கன்னு வைங்களேன், சாயங்காலம் கிரவுண்டில் போய் விளையாட போகிறாங்கன்னா அங்கே செய்யக்கூடிய காரியங்களை தான் அவர் பட்டியல் போடுறாரு. அப்படின்னா சிறு வயதில் நம்முடைய வள்ளல் பிரானோ அந்த பையனாக இருந்த அந்த பொழுது, சிறுவனாக இருந்த அந்த பொழுதில் அவரை ஒத்த அந்த சிறுவர்கள் மைதானத்தில் போய் விளையாட போயிருப்பாங்க, ஓடிருப்பாங்க. அந்த மாதிரி மைதானத்தில் சென்று விளையாடும் போது என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை மிகச்சரியாக கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவரோட வார்த்தைகளே பாருங்களேன். குமார பருவத்திற்றானே உலகில் சிறுவர்களுடன் கூடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சிறுவர்களுடன் கூடி அப்படின்னா முதல் விஷயத்தை ஆரம்பிக்கிறார். 1வது விஷயம் குறிச்சுக்கோங்க. முதல்ல எல்லா பசங்களோடையும் எல்லா சிறுவர்களோடையும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறதே அந்த பருவத்துக்கான ஒரு குணநலன். அது ஒன்றாச்சு. அடுத்ததெல்லாம் என்ன பட்டியல்ங்கிறத பாருங்க. சிறு விளையாட்டு இயற்றல், சிற்றுண்டி விழைதல். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த பாய்ஸ் எல்லாம் விளையாடும்போது, அந்த சிறுவர்கள் விளையாடும்போது அவங்களோட கற்பனை வளம் மிக அதிகமாக இருக்கும். சிறு விளையாட்டு இயற்றல்னா புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. கேம் எல்லாம் வெறுமே பால் போட்டு விளையாடுறாங்கன்னா கூட அதுலேயும் இப்படி விளையாடலாமா, இப்படி விளையாடலாமான்னு அவங்க டக் டக் டக்குன்னு க்ரியேட்டிவிட்டியோடு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது ஒன்று. அப்புறம் சிற்றுண்டி விழைதல். இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கடையில் போய் இதை வாங்கி சாப்பிட்லாம், இது இந்த இடத்துல நல்லாயிருக்கும், இங்கே போய் இதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சின்ன சின்ன பொருட்கள் தான் வாங்குவாங்க. ஆனால் அதை ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. கமர்கட் போன்ற விஷயங்களை கூட அவங்க ரசித்து வாங்கி சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல. தன் வயது சிறுவர்களோடும் சேர்ந்து விளையாடுதல், புதிதாக விளையாடுதல், சேர்ந்து சாப்பிடுதல், அதுவும் சின்ன சின்ன இனிப்பு, சின்ன சின்ன மிட்டாய், இதையெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது அந்த வயதோட சுவாரஸ்யம். ஸோ அதையும் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, சித்திரம் பயிரல், அதிசயம் பார்த்தல். சித்திரம் பயிரல்னா ஆஹா அங்கே டிராயிங் கிளாஸ் நடத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. சித்திரம்னா ஒரு கலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியாக பேசுவது ஒரு கலை, விளையாடுவது ஒரு கலை, அப்படி வியர்க்க 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 விளையாடுறது, புதிதாக கற்றுக்கொள்வது, புதிய வார்த்தைகள், புதிய அனுபவங்கள், இந்த மாதிரியாக கற்றுக்கொள்வது, இது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சித்திரம் பயிரல் ஆச்சு. அடுத்தது அதிசயம் பார்த்தல், அசங்கியம் பேசல். அதிசயம் பார்த்தல்னா ஏதாவது ஒன்று, எதை பார்த்தாலும் அவங்களுக்கு அதிசயமாக இருக்கும்ல. சின்ன குழந்தைகளுக்கு சாதாரணமாக ஒரு பறவை கூட்டமாக பறந்து போகிறத மேலே பார்த்தா கூட பாரு அந்த பறவை எல்லாம் எப்படி போகுது பாருன்னா எல்லாத்தையும் அதிசயமாக பார்க்கறது. அடுத்தது அசங்கியம் பேசல் அப்படிங்கிறாரு.
சாங்கியம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பகுத்தறிவு, ஞானம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆங்கிற எழுத்தை முதல்ல சேர்த்துட்டா பகுத்தறிவு இல்லாமல், ஞானம் இல்லாமல் பேசக்கூடியது எதுன்னா சின்ன சின்ன கதை, அந்த குழந்தைகளுக்கே உண்டான கதை. ஆக்சுவலாக நர்சரி கிளாஸில் போனீங்கன்னா ஒரே சப்தமாக இருக்கும். நர்சரி கிளாஸில் உள்ள குழந்தைகளுக்கு பேச்சே கூட இன்னும் ஒழுங்காக வந்திருக்காதுங்க. ஆனால் அவங்க அவ்வளோ பேசுவாங்க. ஏன்னா அது கதை, அவ்வளோ பேசுகிற கதை, அந்த வயசுக்கு உண்டான கதைகள் நிறைய இருக்கும். அதைத்தான் அசங்கியம் பேசல் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க, அவலித்து அழுதல், சிறு சண்டை செய்தல். அவலித்து அழுதல் அதாவது வலித்து அழுதல்ங்கிறது ஒன்று, கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல காயம் பட்டுடுச்சு உடனே வலித்து அழுறதுங்கிறது ஒன்று. அவலித்து அழுதல்னா அழற மாதிரி நடிக்கிறது, அது ஒன்று பண்ணுவாங்கல்ல பசங்க. ஏன்பா ஒரு பையன் கீழே விழுந்து அழுதுட்டா மற்ற பசங்கள்லாம் கஷ்டப்பட்டாது அழற மாதிரி நடிச்சுப்பாங்க. ஏன்னா உன்னோட வழியில் நாங்களும் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறு பிள்ளை விளையாட்டு அது. சரி, அவலித்து அழுதல் ஆச்சு. அப்புறம் சிறு சண்டை செய்தல், சிறு குறும்பு இயற்றல். சிறு சண்டை செய்தல், சிறு குறும்பு இயற்றல்ங்கிறதுக்கெல்லாம் காரணமே தேவையில்லைங்க குழந்தைகளுக்கு. திடீர்னு ஒழுங்காக விளையாடிட்டு இருப்பாங்க 10 பசங்க சேர்த்து. திடீர்னு பார்த்தா ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்காக ஒன்றா விளையாடினீங்க, எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க, காரணமே தேவையில்லை. அது மாதிரி சிறு குறும்பு, பாலை தூக்கி யார் மேலேயாவது போட்டுட்டு ஓடுறது, இல்லை மாமரத்தை பார்த்தா அதுக்கு ஒரு கல் எடுத்து அடித்து அந்த மாங்காயை கீழே விழ வைக்கிறது, அப்புறம் சைக்கிளில் குரங்கு பெடல் போட்டுட்டு ஓட்டுறது, இப்படியாக சிறு குறும்புக்கெல்லாம் காரண காரியமே தேவையில்லை. இதைத்தான் செய்யணுங்கிற எல்லையும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணால் செய்வாங்க. அடுத்தது தன்வசத்துழலல், தாய் வயில் சலித்தல். தன்வசத்துழல், திடீர்னு ஓஞ்சு போய் ஒரு மணி நேரம் விளையாடி தீப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்க விறுவிறுக்க எல்லாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருப்பாங்க, பேசவே வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க தெரியுமா. அதுதான் தன்வசத்துழலல், தாய் வயில் சலித்தல். அப்படி சரி 2 மணி நேரம் ஆயாச்சு விளையாட போன பையனை காணமே அப்படின்னு அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வருவாங்க தெரியுமா. அப்படி வந்தாதான் இந்த விளையாடிக்கிட்டு இருக்க பசங்க வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி அம்மா கிளம்பி வர்றாங்கன்ன உடனே அம்மா வந்துட்டாங்கப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சலிச்சுப்பாங்கல்ல. அதையும் சொல்கிறார் வள்ளல் பிரான்னா. எவ்வளவு தூரம் அவர் இதையெல்லாம் செய்யலை, ஆனாலும் கூர்ந்து கவனித்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, குமார பருவத்தில் நடக்கக்கூடிய இந்த 12 விஷயங்களை வள்ளல் பிரான் செய்யாமல் அடுத்த பல விஷயங்களை செய்ததாக அவர் பட்டியல் கொடுக்கிறார் பாருங்க. முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் ஒரு சிறிது அறிவு விளங்க புரிந்து இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், தெய்வம் பராவல், பிற உயிர்க்கு இரங்கல், பெருங்குணம் பற்றல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய 8 விஷயங்களை பண்ணாராம் அந்த குழந்தை பருவத்தில். அதாவது இந்த விளையாட்டில் 12 விஷயங்களை முதல்ல சொன்னார்ல, அதையெல்லாம் செய்யாமல் இப்போ சொல்கிற பட்டியலில் இருக்கக்கூடிய 8 விஷயங்களை என்னை செய்ய வச்ச கடவுளது அந்த பெருங்கருணையை நான் எப்படி கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் செய்த அந்த 9 விஷயம் என்னங்கிறத சொல்கிறார் பாருங்க. ஒரு சிறிது அறிவு விளங்க புரிந்து, அதாவது இந்த மாதிரி ஓடி போய் நேரத்தை வீணடிக்கிற மாதிரி விரயம் செய்கிற மாதிரி விளையாடாமல் அறிவை விருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்று சொல்கிறார். ஆனால் ஓடி ஆடி விளையாடுவதும் உடல் நலனுக்கு நல்லதுதான் என்பது மருத்துவம் சொல்கின்ற செய்தி. ஆனால் அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் அப்படியான வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை சூழலில், ஏனென்றால் அவருடைய குடும்பம் என்பது ஏதாவது தொழில் செய்து அல்லது ஏதாவது வருமானத்தை ஈட்டி வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருந்தது என்பதனால் இந்த விளையாட்டுக்கான நேரம் இல்லாததால் ஒரு சிறிது அறிவை விளங்க வைத்தது என்று வள்ளல் பிரான் அந்த காலத்து வாழ்க்கை முறையை சொல்லுகிறார். அடுத்தது இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இடம் தனித்திருத்தல், எல்லா பசங்களோடையும் சேர்ந்து இருக்கும்போது, எல்லா சிறுவர்களோடும் சேர்ந்து இருக்கும்போது நேரத்தை விரயம் செய்வதைத்தான் இவர் செய்திருக்க முடியும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அதற்கான நேரம் இல்லை. அதனால் அவர் இடம் தனித்திருந்தார். அடுத்தது இச்சை நுகராதிருத்தல் அப்படிங்கிறாரு.
எது ஒன்றையும் ஒரு ஆசையோட, ஒரு பேராசையோட, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னும் 2 கொண்டு வா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு அதனால் இன்னும் ஒரு 5 கொடு அப்படின்னு எல்லாம் சொல்லாமல், வயிற்று பசிக்கு வேண்டிய அளவு மட்டும் உண்ணக்கூடிய அந்த பக்குவத்தையும் ஒரு சிறுவனாகவே அவர் பெற்றாருங்கிறத சொல்கிறாரு. அடுத்த பக்குவ நிலை பாருங்க. இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், தெய்வம் பராவல். ஜபதபம் செய்தல் என்றால் உண்மையாக அவர் உட்கார்ந்து பூஜை செய்தார் அப்படின்னு கூட இல்லாமல் தமிழ் இலக்கியங்களை, பக்தி இலக்கியங்களை கற்றார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை கற்றதனால்தான் அவர் சிறு வயதிலேயே, 13 வயதிலேயே பிறருக்கும் பலருக்கும் ஆன்மநேய உரைகளை செய்திருந்தார்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஜபதபம் செய்தல் என்றால் உடனே பக்தி பூர்வமாக, பூஜையாக, புனஸ்காரமாக செய்தார் என்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஜபதபம் செய்தல், தெய்வம் பராவல். பராவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகான வார்த்தை பராவல். பரவுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ பரவுதல்னா பரப்புதல் அல்லது பல இடங்களுக்கும் தூவுதல் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்கு. தெய்வம் பராவல்னா அந்த ஆன்மநேயம் எது, ஆன்மீகம் எது, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் என்ன, சித்தர்களுடைய இலக்கியம் என்ன சொல்கிறது, சித்தர்களுடைய வழிபாடு என்ன சொல்கிறது, சித்தர்களுடைய சித்தாந்தங்கள் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற அந்த ஞானத்தை தெய்வம் பராவல் என்று சொல்கிறார். அதனால் கோயிலுக்கு செல்லுதல், இறை வழிபாடு செய்தல், பூஜை புனஸ்காரம் செய்தல் என்பது மட்டுமே தெய்வம் பராவல் இல்லை. சித்தர்களை புரிந்து கொள்வதும் அவர்களுடைய இறை மறுப்பை புரிந்து கொள்வதும் கூட தெய்வம் பராவல் தான் என்பதை மிகச்சிறு வயதிலேயே நம்முடைய வள்ளல் பெருமான் பெற்றிருந்தார் ஞானமாக அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பிற உயிர்க்கு இரங்கல், பெரும் குணம் பற்றல். அப்படியெல்லாம் இருந்ததால தான் இது 2 வந்திருக்குங்க. பிற உயிர்க்கு இரங்கல், பெருங்குணம் பற்றல். இல்லைனா ஒரு குமார பருவத்தில் ஒரு 13 வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு பிற உயிர்க்கு இறங்குதல் தான் வாழ்க்கையின் இலக்கு என்கின்ற புரிதல் வந்திருக்குமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. அதனால் அவர் மற்றவர்களோடு இணங்காமல், மற்றவர்களோடு விளையாடாமல் நம்முடைய தமிழை கற்றார், தமிழ் சித்தர்களை கற்றார் என்று கற்றதால்தான் இந்த மாதிரியான ஒரு குணம் அவருக்கு வந்து சேர்ந்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. பிற உயிர்க்கு இரங்கல், பெரும் குணம் பற்றல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய தேவரீரது பேரருட் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். இவ்வளவுதாங்க அவரோட வாழ்க்கையோட டைரி. மற்ற குழந்தைகளைப் போல் விளையாடி நேரத்தை தீர்க்காமல், விளையாட்டிலேயே வாழ்க்கையை தீர்க்காமல் சிந்தனையை ஒழுங்குபடுத்தினார், சிந்தனையை நங்கூரமிட்டார், சிந்தனையை திசை நோக்கி செலுத்தினார். அதனால் அவர் பெருங்கருணை உள்ளவராக மாறினார். அதனால் பிற உயிர்களுக்கு இறங்குபவராக மாறினார். அதனால் மற்றவர்களின் பசியை தீர்ப்பதையே தன்னுடைய அடையாளமாக மாற்றினார் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த பத்தி நமக்கு உதவி செய்திருக்கிறது. விளையாடாவிட்டாலும் அந்த விளையாட்டு சிறுவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பட்டியல் போட்டிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். என்றால் இதுதான் அவர் ஞானி என்பதற்கான அடையாளம், அவருடைய ஞானத்தின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பத்தியை மீண்டும் மீண்டும் உறக்க படித்து எந்த திசை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கை படகை செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.